தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதோ ஆண்டவர் இந்த இரவிலே தன்னை முழுமையாய் நமக்கு கொடுத்த இந்த அற்புதமான நாள், ஒரு புனிதமான இரவு. இந்த இரவு முழுவதும் ஆண்டவர் தனது பாடுகளை எண்ணி கெஸ்தமனி தோட்டத்திலே அவர் தியானித்தார், ஜெபித்தார், கலக்கமுற்றார். தந்தையை நோக்கி இந்த துன்பக்களம் என்னை விட்டு அகலட்டும் என்று எண்ணிய அவர் ஜெபத்தின் வழியாய் தந்தையோடு இணைந்தவராய் உமது திருவுளப்படியே எனக்கு நிகழட்டும் என்று தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுத்தார். தனது அன்பு சீடர்களோடு அவர் உணவு அருந்துகையிலே, அந்த இறுதி ரா உணவிலே தன் உடலையும் இரத்தத்தையும் கொடுப்பதற்கு முன்னால் அவர் அவர்களை பார்த்து சொன்ன அற்புதமானது ஒரு வாக்குத்தத்தம், ஒரு கட்டளை, என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள். யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையினுள் நிலைத்திருப்பது போல நீங்கள் என்னுள்ளும் நான் உங்களுள்ளும் நிலைத்திருக்க நான் ஆவலாயிருக்கேன், ஆசையாயிருக்கிறேன். அப்படி நாம் நிலைத்திருக்கின்ற பொழுது நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் என்ற வாக்குத்தத்தத்தையும் கொடுத்தார், தந்தருளினார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இந்த மகிமை நிறைந்த ஆண்டவரை, இந்த அற்புதமான ஆண்டவரை நாம் துதித்து ஆராதிக்கும் விதமாக இதோ இந்த 1 மணி நேரம் ஆண்டவர் தன் சீடர்களை பார்த்து, என்னோடு இணைந்து உங்களால் இணைந்து ஜெபிக்க இயலவில்லையா என்று அவர் ஆதங்கத்தோடு கேட்டாரே. நாமும் அப்படி இருந்து விட வேண்டாம். நம் ஆண்டவரோடு இணைந்து நாம் ஜெபிப்போம். இந்த புனிதமான நேரத்தை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரோடு இணைந்து முழுமையாய் நம்மையும் ஒப்பு கொடுப்போம். அதை ஒப்பு கொடுக்கின்ற இந்த புனிதமான நேரத்திலே நாம் முதலில் ஆண்டவரை துதித்து நாம் ஆராதிப்போம். நீங்கள் சொல்ல வேண்டிய பதிலுரை, ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நற்கருணையிலே உடனிருந்து இறை மனித தன்மையோடு வீற்றிருப்பவரே, ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். இரக்கம் காட்டுவதில் வல்லவராக உண்மை உள்ளவராக நம்முடன் இருக்கும் நமது மீட்பரே, ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். படைப்பு மற்றும் வரலாற்றின் அரசரே எங்கள் ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். பாவத்தையும் இறப்பையும் வென்றவரே, ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். மனிதர்களுக்கு நண்பரே, உயிர்த்தெழுந்து தந்தையின் வலது புறத்தில்
உயிரோடு இருப்பவரே. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். வாழ்வு தரும் இறைவனே ஆராதிக்கின்றேன். வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றேன். வாழ்வு தரும் இறைவனே ஆராதிக்கின்றேன். வல்லமையின் இறைவனே ஆராதிக்கின்றேன். வல்லமையின் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன்.
நற்கருணை இறைவனே ஆராதிக்கின்றேன். மீட்பளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். நற்கருணை இறைவனே ஆராதிக்கின்றேன். மீட்பளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். மன்னிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். மன்னிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் நீரே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் நீரே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவே உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஆராதிக்கின்றேன். ஆற்றல் தரும் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஆறுதலின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஆற்றல் தரும் இறைவனே ஆராதிக்கின்றேன். அமைதி தரும் இறைவனே ஆராதிக்கின்றேன். அமைதி தரும் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் நீரே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் நீரே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவே உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் நீரே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் நீரே உம்மை ஆராதிக்கின்றேன். ஆமாண்டவரே, நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய அனுதின வாழ்க்கையில் எவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்து அன்றாடம் நீர் பராமரிக்கிறேன். இதோ எங்களுக்காக தந்தையிடமிருந்து இந்த உலகத்திற்கு வந்து எங்களைப் போலவே உடலெடுத்து எங்களை முழுமையாய் அன்பு செய்து எங்களுக்காகவே தன் உயிரை கொடுக்க முன்வந்திருக்கிற தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய அன்றாட வாழ்வின் துயரங்களை எல்லாம், கஷ்டங்களை எல்லாம் தன்மேல் போட்டுக்கொண்டு இதோ எங்களுக்கு விடுதலை வழங்குகிற தெய்வமாய் இருக்கிறீரே ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய அனுதின வாழ்க்கையில எல்லா தீமைகள், எல்லா விதமான போராட்டங்கள், அடிமைத்தனங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுக்க வந்திருக்கிற தெய்வம் நீர் ஆண்டவரே. உம்மை நம்பி இந்த நேரத்திலே நம்முடைய பாதத்திலே வந்திருக்கிறோம். எங்களை மீட்கக்கூடிய தெய்வம், எங்களுக்கு வாழ்வு வழங்கக்கூடிய தெய்வம் நீர் ஒருவர் மட்டுமே ஆண்டவரே. இது இந்த வேளையிலே குடும்பமாய் சேர்ந்து உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், உம்மை புகழுகிறோம். எங்கள் மீது பேரன்பு வைத்திருப்பதற்காக, எங்களை அனுதினமும் பராமரிப்பதற்காக, ஒரு தாயாக தந்தையாக இருந்து எங்களை வழிநடத்துவதற்காக, எல்லா விதமான அடிமைத்தனங்களிலும் எங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக ஆண்டவரே, மீண்டும் மீண்டுமாய் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆமென். நீங்கள் அனைவருமாக பதிலுரையாக சொல்ல வேண்டியது, ஆண்டவரே நாங்கள் உம்மை நம்புகிறோம். ஆண்டவரே நாங்கள் உம்மை நம்புகிறோம். தந்தையின் ஒரே மகனும் விண்ணகத்திலிருந்து நம்மை மீட்பதற்காகவும் இறங்கி வந்தவரே, ஆண்டவரே நாங்கள் உம்மை நம்புகிறோம். நமது துயரங்களை குணமாக்கும் விண்ணக மருத்துவரே, ஆண்டவரே நாங்கள் உம்மை நம்புகிறோம். எங்களை தீமையிலிருந்து மீட்பதற்காக பலியாக்கப்பட்ட செம்மறியே, ஆண்டவரே நாங்கள் உம்மை நம்புகிறோம். நீர் விரும்பும் மந்தைக்காக தனது உயிரை கொடுத்த நல்ல மேய்ப்பரே,
ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்புகிறோம். நிலை வாழ்வை அளிக்கும் உயிருள்ள அப்பமே, நிலையான அருமருந்தே, ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்புகிறோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீருப்பார், கண்ணையர காத்திருக்கும் நல் அன்னையாய் அருகிருப்பார். துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீருப்பார், கண்ணையர காத்திருக்கும் நல்லன்னையாய் அருகிருப்பார். அன்பு எனும் அமுதத்தினை நான் அருந்திட எனக் களிப்பார், உன்னின்று பிரியாமல் நீ என்றும் அனைத்திருப்பாய், நீ என்றும் அனைத்திருப்பார். உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. பல்லுயிரை படைத்திருப்பாய், நீ என்னையும் ஏன் படைத்தாய், பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் ஏன் அழைத்தாய். பல்லுயிரை படைத்திருப்பாய், நீ என்னையும் ஏன் படைத்தாய், பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் ஏன் அழைத்தாய். அன்பினுக்கு அடைக்கும் தாழ் ஒன்று இல்லை என்றுணர்ந்தே, உன் அன்பை பரவா
வாழ்ந்திருப்பே. உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா. உன் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா. உன் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 9 முதல் 13 வரை. இயேசு கூறியதாவது: என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் மேல் பேரன்பு கொண்டிருக்கிறீர். உம்முடைய அன்பில் நிலைத்திருக்க எங்களை அழைத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, ஆதிக்கங்கள், தீய நெறிகள், ஆணவங்கள், முன்சார்பு எண்ணங்கள், அச்சங்கள், கவலைகள், அவநம்பிக்கைகள், விரக்திகள், கடினமான மனநிலைகள், இவை அனைத்திலிருந்தும் உடைய பேரன்பினால் எங்களுக்கு விடுதலை தந்து விடுவித்தரள வேண்டும் என்று இந்த வேளையிலே எங்களை பதம் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். எங்களை விடுவித்து எங்களை காத்தருளும், புதிய வாழ்வை கொடுத்தருளும். உம்முடைய அன்பை புரிந்து கொள்ள சுவைக்க எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே. ஆமென். நம்முடைய பதில் மொழி: ஆண்டவரே எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே எங்களை விடுவித்தருளும். அலகையின் ஆதிக்கம் மற்றும் தீய நெறியிலிருந்து ஆண்டவரே எங்களை விடுவித்தருளும். நீர் இல்லாமல் எதையும் செய்ய முடியும் என்ற முன்சார்பு எண்ணம் மற்றும் ஆணவத்திலிருந்து ஆண்டவரே எங்களை விடுவித்தருளும். கவலை மற்றும் அச்சத்தின் பிடியிலிருந்து ஆண்டவரே எங்களை விடுவித்தருளும். அவநம்பிக்கை மற்றும் விரக்தியிலிருந்து ஆண்டவரே எங்களை விடுவித்தருளும். அன்பு செய்யா தன்மை மற்றும் கடினமான மனநிலையிலிருந்து ஆண்டவரே எங்களை விடுவித்தருளும். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது.
கண்ணை மூடினே உன்னை தேடினே என் மனதின் கோயிலிலே உன்முகம் கண்டே உன்முக அன்பில் உருகி போகிறே எந்த மனம் உன் நினைவை பாட கேட்கிறே உன்னை கண்ட பின் என்ன வேண்டுவே என்ன வேண்டுவே இயேசு தெய்வமே உன்னை நான் பிரியா வருவாய் வருவாய் அருள் புரிவாய் கண்ணை மூடினே உன்னை தேடினே என் மனதின் கோவிலிலே உன்முகம் கண்டே அன்பு செய்யும் அளவை தேடினே உந்தன் அன்பு முடிவில்லாது நீண்டு போவதே மண்டியிட்டு எனது பாதம் கழுவி சொன்னவும் அன்பின் பாடம் ஆழம் கண்டு கண்கள் கலங்குதே இந்த பாடம் விளக்கம் காண சிகரம் ஏறினே சிகரத்திலே விரிந்த கரங்கள் விளக்கம் சொல்லுதே இறைவன் நீதான் எனதான் மனதால் சரணடைந்தே கண்ணை மூடினே உன்னை தேடினே என் மனதின் கோவிலிலே உன்முகம் கண்டே மௌனமாய் உன் இதயம் சாகிறே துடிக்கும் உனது இதய ஒளியில் தூங்கி போகிறே உனது கண்கள் காட்டும் கருணை மனதில் தேங்கினே மனது உனது குரலுக்காக ஏங்கி விழிக்கிறே குரலை கேட்க ஏக்கத்தோடு உனைய தேடினே உனது அழகு குரலும் எனக்குள் ஒழிக்க கேட்கிறே இறைவா இனி நான் முழுதும் உனதாய் மாறுகிறேன் கண்ணை மூடினே உன்னை தேடினே என் மனதின் கோவிலிலே உன்முகம் கண்டே உன்முக அன்பில் உருகி போகிறே எந்த மனம் உன் நினைவை பாட கேட்கிறே உன்னை கண்ட பின் என்ன வேண்டுவே என்ன வேண்டுவே இயேசு தெய்வமே உன்னை நான் பிரியா வரமாய் வருவாய் அருள் புரிவாய் கண்ணை மூடினே உன்னை தேடினே என் மனதின் கோவிலிலே உன்முகம் கண்டே உன்முக அன்பில் உருகி போகிறே எந்த மனம் உன் நினைவை பாட கேட்கிறே என்றும் வாழும் எல்லாம் அல்ல தந்தையே இறைவா, கெத்செமனி தோட்டத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரத்த வியர்வை வியர்த்து அப்பா தந்தா என்று
புலம்பி அழுது ஜெபித்த அந்த நிகழ்வை நாங்கள் தியானித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது வாழ்விலே மிக முக்கியமான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய வேளையிலே, ஆண்டவரே நீர்தாமே அவரை ஆற்றுப்படுத்தினீர், ஆற்றல் ஊட்டினீர். எது சரி எது தவறு என்று முடிவெடுக்கக்கூடிய தன்மையை அவருக்கு வெளிப்படுத்தினீர். ஆண்டவரே, அவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். உமது ஆற்றல் ஊட்டத்தின் அடிப்படையிலே, உமது திட்டத்தின் அடிப்படையில் அவர் சிலுவையை முத்தமிட்டார். எனவே நீர் எல்லாருக்கும் மேலான ஒரு பெயரை அவருக்கு அருளினீர். வானோர் மண்ணுலகோர் அனைவரும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து என்று அறிக்கையிட வழியிலே ஆண்டவரே நீர்தாமே அவரை உயர்த்தினீர் என்பதை அறிகிறோம். ஆண்டவரே, இன்றைய காலகட்டத்திலே அதே சூழ்நிலையிலே எது சரி எது தவறு என்று முடிவெடுக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உமது பாதத்திலே தருகிறோம். ஆசீர்வதிப்பீராக. உமது ஆற்றல் ஊட்டக்கூடிய வகையிலே, உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே ஆண்டவரே, ஆம் என்றால் ஆம் எனவும், இல்லை என்றால் இல்லை என அறிக்கையிட்டு ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வழிகாட்டியருள்வீராக. நல்ல முடிவை, சரியான முடிவை சரியான தருணத்திலே உமது உடனிருப்பின் அடிப்படையிலே நாங்கள் எடுக்க நீர் எங்களுக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே, உமது மகனுடைய இந்த அர்ப்பணிப்பு ஆண்டவரே எங்களிலும் வெளிப்பட நீர் எங்களை தொடர்ந்து வழிநடத்துவீராக. ஆமேன். எல்லோரும் சொல்ல வேண்டிய பதில்: ஆண்டவரே எங்களை மீட்டருளும். ஆண்டவரே எங்களை மீட்டருளும். மனித குலத்தை பாதிக்கும் அனைத்து தீமைகளிலிருந்து ஆண்டவரே எங்களை மீட்டருளும். பசி, பஞ்சம் மற்றும் சுய நலத்திலிருந்து ஆண்டவரே எங்களை மீட்டருளும். நோய்கள், தொற்று நோய்கள் மற்றும் பயத்திலிருந்து ஆண்டவரே எங்களை மீட்டருளும். பாழாக்கும் தெளிவற்ற மனநிலையிலிருந்தும் இரக்கமற்ற மற்றும் வன்முறை செயல்களிலிருந்தும் ஆண்டவரே எங்களை மீட்டருளும். ஏமாற்று தனத்திலிருந்தும் தவறான தகவல் பரிமாற்றம் செய்வதிலிருந்தும் மனசான்றை தவறாக கையாளுவதிலிருந்தும் ஆண்டவரே எங்களை மீட்டருளும். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நமது பதில்: ஆண்டவரே எங்களுக்கு ஆறுதல் அளித்தருளும். ஆண்டவரே எங்களுக்கு ஆறுதல் அளித்தருளும். பாலைவனத்தை கடப்பது போல் உள்ள உமது திரு அவையை பாரும். ஆண்டவரே எங்களுக்கு ஆறுதல் அளித்தருளும். கவலை மற்றும் பயத்தால் திகிலடைந்திருக்கிற மனித குலத்தை பாரும். ஆண்டவரே எங்களுக்கு ஆறுதல் அளித்தருளும். தனிமையினால் ஒதுக்கப்பட்டுள்ள நோயுற்றோர் மற்றும் இறக்கும் தருவாயிலிருப்போரை பாரும். ஆண்டவரே எங்களுக்கு ஆறுதல் அளித்தருளும். சோர்வினால் வலிமை இழந்துள்ள மருத்துவர்கள் மற்றும் சுகாதார நிபுணர்களை பாரும். ஆண்டவரே எங்களுக்கு ஆறுதல் அளித்தருளும். முடிவெடுப்பதில் சிக்கலை எதிர்கொள்ளும் அரசியல்வாதிகள் மற்றும் நிர்வாக அதிகாரிகளை பாரும். ஆண்டவரே எங்களுக்கு ஆறுதல் அளித்தருளும். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே.
உடையுதையா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதையா. தாகம் தாகம் என்றே எனக்காய் ஏங்கி நின்றே. தாகம் தாகம் என்றே எனக்காய் ஏங்கி நின்றே. பாவங்கள் சுமந்தே எங்கள் பரிகார பலியானே. பாவங்கள் சுமந்தே எங்கள் பரிகார பலியானே. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதையா. காயங்கள் பார்க்கின்றே கண்ணீர் வடிக்கின்றே. காயங்கள் பார்க்கின்றே கண்ணீர் வடிக்கின்றே. தூய திருரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே. தூய திருரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதையா.
அணைக்கும் கரங்களிலே வாணிகளா சுவாமி இணைத்து பார்க்கையிலே நெஞ்சம் உருகுதையா நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் உருகுதையா அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதையா நெஞ்சிலே ஓர் ஊற்று நதியாய் பாயுதையா நெஞ்சிலே ஓர் ஊற்று நதியாய் பாயுதையா மனிதர்கள் மூழ்கனுமே மறுரூபம் ஆகலுமே மனிதர்கள் மூழ்கனுமே மறுரூபம் ஆகலுமே அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதையா அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதையா அன்பே கல்வாரி அன்பே, இதோ உம்மை பார்க்கிற இந்த நேரத்திலே எங்களது உள்ளமெல்லாம் உடைந்து போயிருக்கிறது. ஆம் ஆண்டவரே, தொடக்கத்திலிருந்தே நீர் மனிதனை மனுஷியை அன்பு செய்கிற தெய்வமாக இருந்திருக்கிறாய். எவ்வளவோ தவறுகளை நாங்கள் செய்து கொண்டே இருந்தோம். ஓடி ஓடி வந்து எங்களை அணைத்து கொண்டே இருக்கிறாய், அன்பு செய்து கொண்டே இருக்கிறாய். இதோ பல தருணங்களில் உம்மை மறுத்திருக்கிறோம், உம்மை மறந்திருக்கிறோம். ஆனாலும் நீர் எங்களை தூரமாக வருகிற பொழுதே பார்த்து ஓடி வந்து எங்கள் மீது பரிதாபப்பட்டு அணைத்துக் கொள்கிற தெய்வமாக, முத்தமிடுகிற தெய்வமாக எங்களோடு இருந்து கொண்டே இருக்கிறீர். அன்பு ஆண்டவரே, அந்த கடைசி நாளிலே இந்த சீடர்களை விட்டு பிரிகிற அந்த நேரத்திலே அவர்களை எல்லாம் அழைத்து அருகாமையில் அமர வைத்து அவர்களோடு உணவருந்தி ஆசையாய் நீ சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். ஆம் ஆண்டவரே, நீர் எங்களிடம் கேட்கிற ஒரே ஒரு செயல், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள்.
ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும், எந்த நாளிலும், எந்த நேரத்திலும் உம்மை விட்டு விலகாத, உம்மை விட்டு பிரிந்து போகாத அந்த அற்புதமான இதயத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு தாரும். நமது பதில்: ஆண்டவரே, உமது ஆவியை எங்களுக்கு அளித்தருளும். ஆண்டவரே, உமது ஆவியை எங்களுக்கு அளித்தருளும். சோதனை மற்றும் இழப்பு நேரங்களில் ஆண்டவரே, உமது ஆவியை எங்களுக்கு அளித்தருளும். பாவ சோதனை மற்றும் பலவீனத்தில் இருக்கும்போது ஆண்டவரே, உமது ஆவியை எங்களுக்கு அளித்தருளும். தீமை மற்றும் பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் இருக்கும்போது ஆண்டவரே, உமது ஆவியை எங்களுக்கு அளித்தருளும். உண்மையான நன்மைத்தனம் மற்றும் உண்மையான மகிழ்ச்சியை தேடும்போது ஆண்டவரே, உமது ஆவியை எங்களுக்கு அளித்தருளும். உம்மில் மற்றும் உமது நட்புறவில் நிலைத்திருக்க முடிவெடுக்கும் போது ஆண்டவரே, உமது ஆவியை எங்களுக்கு அளித்தருளும். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நமது பதில்: ஆண்டவரே, எதிர்நோக்கிற்கு வழி நடத்தியருளும். ஆண்டவரே, எதிர்நோக்கிற்கு வழி நடத்தியருளும். பாவம் எங்களை ஒடுக்குகிறதென்றால் ஆண்டவரே, எதிர்நோக்கிற்கு வழி நடத்தியருளும். எங்களது இதயத்தை பகைமை மூடுகிறதென்றால் ஆண்டவரே, எதிர்நோக்கிற்கு வழி நடத்தியருளும். துன்பம் எங்களை அதிகம் ஆதிக்கம் செலுத்துகிறதென்றால் ஆண்டவரே, எதிர்நோக்கிற்கு வழி நடத்தியருளும். புறக்கணிப்பு எங்களுக்கு கவலையை ஏற்படுத்தியதென்றால் ஆண்டவரே, எதிர்நோக்கிற்கு வழி நடத்தியருளும். இறப்பு எங்களை நிர்மூலமாக்குகிறது என்றால் ஆண்டவரே, எதிர்நோக்கிற்கு வழி நடத்தியருளும். விலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அன்பு ஆண்டவரே, எங்களை அன்பு செய்ததற்காக வந்தவனே, எங்களை அன்பு செய்வதற்காக இந்த மண்ணிலே வாழ்ந்தவரே, இதோ அந்த அன்பினை உறுதிப்படுத்துவதற்காக உயிரையே கொடுத்தவரே, இந்த உன்னதமான திருவருட்சாதனத்திலே அந்த அன்பை நாங்கள் நினைத்து பார்ப்பதற்காக ஒவ்வொரு நாளும் இந்த நற்கருணையிலே தங்கி எங்களோடு கூட பேசுவதற்காக காத்து கொண்டே இருப்பவரே, எங்கள் நற்கருணை ஆண்டவரே, இதோ இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு உயிரையும், ஏன் மரம் செடி கொடிகள் அனைத்தையுமே அன்பு செய்யுங்கள் என்று ஆசையாய் எங்களுக்கு சொல்லித் தந்த தெய்வமே, உம்முடைய மதிப்பீடுகளை பல தருணங்களில் நாங்கள் மறந்திருக்கிறோம், அதை மதிக்காமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இதோ போர்கள், எங்களுடைய பகைமை எண்ணங்களால் மற்ற மனிதர்களை, இந்த இயற்கையை நாசம் செய்கிற செயல்கள் ஆங்காங்கே அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றோம். அன்பு தெய்வமே, உம்மை அன்பு செய்யவும் மற்ற மனிதர்களை மனுஷிகளை அன்பு செய்யவும் இந்த இயற்கையை இன்னும் இன்னும் அன்பு செய்து கொண்டே இருக்கவும் இந்த நாளிலே எங்களை அழைக்கின்றீர்.
அதற்காகவே நீர் எங்களை படைத்திருக்கிறீர். அன்பு தெய்வமே, இந்த உன்னதமான அன்பை நாங்கள் உணர வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக உயிரோடு இருக்கிற உம்முடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும், அன்பு செய்ய வேண்டும். இப்படி அன்பு செய்து வாழுகிற அந்த உன்னதமான வரத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் எங்களுக்கு தந்து கொண்டே இரும். ஆமென். 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 வருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதனை அறிய இயலாம். குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். ஈற்றின் பெருமை ஆட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை